அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களின் பதவிகள் அனைத்தும் தற்பொழுது நீதிமன்றத்தால் பறிக்கப்படுகிறது என்ற தகவல் ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சனாதனத்தை எதிர்த்து பேசிய வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பு நாளை வர இருக்கும் நிலையில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தற்பொழுது சனிப்பெயர்ச்சி என்று நாம் கூறலாம். ஏற்கனவே தொடர்ந்து அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தின் வழக்கின் இறுதி தீர்ப்பில் நிச்சயமாக அவரது பதவிற்கு பெரிய பாதிப்பு வரலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சரவைகளிலிருந்து சில முக்கியமான எம்பிக்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு குறிப்பாக தகுதி இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரிசையில் திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை சீண்டியதன் மூலமாக ஏற்கனவே வடமாநிலங்களில் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 தொகுதிகளில் பாஜக வெற்றியடைந்ததற்கு இதுதான் முக்கிய காரணம் என்றும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கூட்டணி கட்சிகளும் தற்பொழுது ஆதாரத்துடன் வீடியோ பதிவையும் வெளியிட்டு வருகிறது. இதில் ஹிந்தி கூட தெரியாமல் கூட்டணியில் நீங்கள் இருப்பது நியாயமா என்றும் தற்பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் வெளியிட்ட வீடியோவும் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்திய கூட்டணியில் இருந்தும் திமுக நீக்கப்படலாம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதவியே உச்சநீதிமன்றம் பறிக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கப்படும் என்றும் தற்பொழுது வெளியான தகவலால் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இனி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் என்றும் தற்பொழுது பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் கூட வழங்க முடியாத திராணி இல்லாத அரசாகத்தான் திமுக இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் இருப்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை வெளியாகும் தீர்ப்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டால் நியாயமான தீர்ப்பா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.